இந்த கப்பலூர் டோல்கேட் 2010ஆம் ஆண்டு விதிமுறைகளுக்கு முரணாக விதிகளை கடைபிடிக்காமல், முதலாவது விதி, நிரந்தரமான பால கட்டமைப்பு உள்ள அந்த பகுதியினுடைய இறங்கு பகுதியிலே இந்த சுங்கச்சாவடி அமைந்திருப்பது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது. இரண்டாவது, நகராட்சி, ஒரு திருமங்கலம் நகராட்சியினுடைய முன்னாள் சேர்மன் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்கக்கூடாது என்கிற அந்த விதிமுறைகளையும் அவர்கள் மீறி இந்த சுங்கச்சாவடியை அமைந்திருக்கிறார்கள். ஆகவே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து பல கடிதங்களை அரசுக்கு கொடுத்தோம். தொடர்ந்து பல முறை அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்றோம். சட்டப்பேரவையிலே சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம். அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த 3 மாதங்களிலே இதை அகற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டுகள் வரை ஆகிவிட்டது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதிலே உள்ளூர் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். இது என்னவென்று சொன்னால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் தீர்வு காண வேண்டிய அரசு இதுவரை இது குறித்து வாய் திறக்கவில்லை. இன்றைக்கு திடீரென்று 2 லட்சத்திலிருந்து 22 லட்சம் வரை எல்லா உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் லீகல் நோட்டீஸ், பெனால்ட்டி என்கிற அடிப்படையில், சுங்க கட்டணம் என்கிற அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் அதிர்ச்சியிலே உறைந்து, அந்த வாகனத்தினுடைய விலையே 2 லட்சம், ஆனால் அந்த வாகனத்துடைய பயன்பாட்டுக்கு 22 லட்சம் என்று கட்டணம் விதித்திருக்கிறார்கள். இது உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லோரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாகனத்தை கட்டாயப்படுத்துகிற போது அதிலே லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து ஏற்படுகிறது. ஆகவே இது டோல்கேட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வாகனங்கள் அவர்களுக்கு ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட வேண்டும். தற்போது உள்ளூர் வாகன ஓட்டிகள் அவர்கள் 10 முதல் 50% கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த 10ஆம் தேதியிலிருந்து 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது வாகன ஓட்டிகள் மத்தியிலே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வழிகாட்டுதலோடு இந்த மக்களுடைய கோரிக்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் அவர்கள், முன்னாள் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், முன்னாள் கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் உள்ளிட்ட நகரக்கழகத்துடைய செயலாளர் விஜயன் உள்ளிட்ட எங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமே இது நகர்பகுதியிலே, திருமணம் நகர்பகுதியிலே, அனைத்து பகுதியிலும் அந்த பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கள், மாவட்ட செயலாளர் தமிழழகன் அவர்கள், வெற்றிவேல் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், எங்களுடைய சட்ட பாதுகாவலர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்கள் வேறு ஒன்றும் கோரிக்கை வைக்கலை. இந்த லீகல் நோட்டீஸு நீங்கள் திடீர்னு எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்குறீங்கன்னு தெரியல. அதனால் எங்ககிட்ட நேற்றைய தினம் இந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். மக்களுடைய கோரிக்கை என்ன என்று கேட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி அமைதியான வழியிலே நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக எந்த வாகனத்திற்கும் இடையூறு இல்லாமல் நிரந்தர தீர்வாக இந்த டோல்கேட் அகற்றப்பட வேண்டும். உடனடி தீர்வாக இந்த லீகல் நோட்டீஸ் வாபஸ் வாங்க வேண்டும். இந்த 50% கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். இதைத்தான் இங்கே கோரிக்கையாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய மூசிசோ முருகன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே அரசு செவிசாய்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இங்கே அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறை போராட்டம் நடைபெறுகிற போது இந்த முயற்சி எடுக்கின்றார்கள். அது நம்முடைய துணை கண்காணிப்பாளர்களும் தொடர்ந்து இங்கே இந்த போராட்ட களத்திலே மக்களிடத்திலே உறுதிமொழி அளிக்கின்றார்கள். ஆனால் உடனடியாக இந்த நிர்வாகம், நகாய் நிர்வாகம் மறுத்து விடுகிறார்கள். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஆகவே இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பகுதியுடைய மக்களின் சார்பாக, எங்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாக, இது ஒரு பொதுமக்கள் போராட்டம், அதுக்கு ஆதரவு நல்வதற்காக வந்தது.
அரை மணி நேரமா கூப்பிட்டாரு உங்களை. வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி என்னாச்சு? மக்களுக்கு விரோதமாக விதிமுறைகளுக்கு விரோதமாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அகற்றிடே. சப்போர்ட் பண்றாங்க, பொதுமக்களுக்கு கிடையாது. காசு வாங்கிட்டு
பாப்பா இறங்கி பாப்பா பாப்பா காட்டியாரு